தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரரி பான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ ப்ராப்ளமாக இருக்கும். ஜிபி வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணாலும் 24 ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லும், இந்த 4 ஹவர்ஸ் வெயிட் பண்ண சொல்லும். ஸோ இந்த பிரச்சனையே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஒரே வழி தான், நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப்புக்கு மாறணும். இப்போ நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க, இப்போ நான் வந்து ஜிபி வாட்ஸ்அப்பில் நிறைய சேட்டிங் பண்ணியிருப்பேன், வீடியோஸ் பண்ணியிருப்பேன், என்னோட முக்கியமான சேட்டிங்லாம் நான் பேக்கப் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஸோ அதுக்கான வீடியோ தான் இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட நார்மல், அதாவது ஜிபி வாட்ஸ்அப்பில் இருக்க எல்லா டேட்டாஸையும் உங்களோட நார்மல் வாட்ஸ்அப்புக்கு நான் மாற்றுறது எப்படின்றத பற்றி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதில் எந்த டேட்டாஸும் உங்களுக்கு லாஸ் ஆகாது. நீங்கள் அதில் என்னென்ன சேட்டிங் பண்ணியிருந்தீங்களோ, வீடியோஸ் என்ன பண்ணியிருந்தீங்களோ, உங்களோட குரூப் மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டேட் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் புரியும். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு கன்ஃபார்மாக உங்களுக்கு புரியாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புமே இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜிபி வாட்ஸ்அப்ன்ற கொஞ்சம் இப்போ இல்லீகலா மாறிடுச்சு. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே வாட்ஸ்அப்ல ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களோட ஜிபி வாட்ஸ்அப்ல இருக்க டேட்டாஸ் வந்து நார்மல் வாட்ஸ்அப்புக்கு உங்களால மூவ் பண்ண முடியும். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்றது தெளிவா பாருங்க. ஸோ இதை பத்தி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நீங்கள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப்பில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை டைமிங் ஓடிட்டுருக்கு. இப்போ ஜிபி வாட்ஸ்அப்பும் உங்கள் டைமிங் ஓடிட்டுருக்குன்னா அந்த டைம் முடிகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த டைம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டேட்டாஸை பேக்கப் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செட்டிங்ஸ்க்கு போய்ட்டு சேட்டிங் போயிடுங்க. சேட்டிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் டேட்டான்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ லாஸ்ட்டாக என்னென்ன மெசேஜ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வச்சுக்கும். இது எல்லாத்தையும் 100% முடிச்ச பிறகு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பென்ட்ரைவ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஸ்டோரேஜ்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து அதே மொபைல்லே நீங்கள் மாற்ற போகிறீங்க, வாட்ஸ்அப்பில் மாற்ற போகிறீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த டேட்டாஸை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு மொபைலில் நான் மூவ் பண்ண போகிறோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஜி கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஜி கேபிள் ஒரு 50 rupees வைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ். ஸோ உங்கள்கிட்ட பென்ட்ரைவ் இருந்துன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைல் வந்து மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்னோட மொபைலில் ஃபைல் மேனேஜர் மூலிமா என்னோட பென்ட்ரைவுக்கு மூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேட்டாஸ் வந்து மூவ் பண்ணி காமிக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒருவேளை நீங்கள் வந்து மொபைல் இந்த மாதிரி வேறு ஏதோ மொபைலுக்கும் நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஓடிஜி கேபிள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஃபைல் மேனேஜரோட டவுன்லோட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இந்த ஃபைல் மேனேஜரோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜிபி வாட்ஸ்அப்பை பேக்கப் எடுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜிபி வாட்ஸ்அப்போட ஃபோல்டருக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபோல்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு மெயின் ஸ்டோரேஜ் உள்ளே போயிடணும். மெயின் ஸ்டோரேஜ் உள்ளே போனோன்னே ஜியில் போகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் இங்கே இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வேளை மீடியாஸ் முதற்கொண்டு எல்லாமே வரணும், இமேஜ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மீடியா ஃபோல்டரும் நீங்கள் சேர்த்துக்கணும். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃபைல்ஸ் இருந்தால் மட்டும் போதும், தீம்ஸு, டேட்டா பேஸ், ஸோ கேஜ் ஃபைல், பேக்கப்ஸ் இது மட்டும் இருந்தால் போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இதை என்ன பண்ணணும், மூவ் பண்ணிக்கணும். இதை காப்பி பண்ணி உங்களோட பென்ட்ரைவுக்கு மூவ் பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய இன்னொரு ஃபோல்டரில் நான் போட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் எனக்கு புரியும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஒரு ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டபிள்யூன்னு போட்டுக்கிறேன். ஸோ டபிள்யூன்னு போட்டு அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபோல்டர் எல்லாத்தையும் மூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபோல்டர் எல்லாத்தையும் நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பென்ட்ரைவில் எல்லா ஃபோல்டருமே மூவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த டபிள்யூன்ற ஃபோல்டரில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த டேட்டா பேஸ், டிசிஎம், ஸோ எல்லாமே இருக்குது. சாரி, ஃபோல்டர் தப்பாக கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ இதில் தான் எல்லாமே அந்த ஃபோல்டர் டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட இன்னொரு மொபைல் எடுக்கிறேன். ஸோ இப்போ அதை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எல்லா வித ஃபைல்ஸும் இப்போ வந்து மூவ் ஆகிடுச்சு பென்ட்ரைவில். இப்போ மூவ் பண்ண பிறகு என்னோட ரெட்மி நோட் 3 மொபைலை எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஃபைல் மேனேஜர் மறுபடியும் போகிறேன். இப்போ என்னோட ரெட்மி நோட் 3 மொபைலில் போயிட்டு இப்போ நான் டபிள்யூன்ற ஃபோல்டரை வந்து நான் என்னென்னு மாற்றிருக்கேன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ன்ற ஃபோல்டரை மாற்றிருக்கேன். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், மூவ்னு கொடுத்துட்டு என்னோட ஃபோன் மெமரிக்கு மூவ் பண்ணுறேன். அதாவது இப்போ என்ன பென்ட்ரைவ்லேருந்து என்ன பண்ணுறேன், மெமரி கார்டுக்கு மூவ் பண்ணுறேன். அதாவது என்னோட ஃபோன் ஸ்டோரேஜுக்கு மூவ் பண்ணுறேன்.
ஸோ இப்போ பேஸ்ட் கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ப்ராசஸிங் நடக்குது. உங்களோட எல்லா ஃபைல்ஸும் என்ன ஆகுது, டோட்டல் ஃபைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மெமரிக்கு மூவ் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இதை ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பர்மிஷனும் எனேபிள் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு பர்மிஷன் எனேபிள் ஆகலனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், செட்டிங்ஸில் போய்ட்டு எல்லா பர்மிஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ரீட் ஆகும். ஒருவேளை ரீட் ஆகாமல் விட்டுடுச்சுன்னா உங்களோட ஃபைல்ஸ் எதுவுமே ரீட் ஆகாமல் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், என்னோட வாட்ஸ்அப்பில் போய்ட்டு எல்லாத்தையும் நான் எனேபிள் பண்ணி விட்டுறேன். ஸோ இதுதான் என்னோடய வாட்ஸ்அப். நான் என்ன பண்ணுறேன், இப்போ என்னோடய ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் எனேபிள் பண்ணுறேன். ஸோ அதர் பர்மிஷனில் போய்ட்டு எல்லாமே எனேபிள் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். அது எல்லாமே எனேபிள் ஆகிருக்கு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் அதில் போய்ட்டு நான் எல்லாமே எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே எனேபிள் பண்ணிட்ட பிறகு நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே மூவ் ஆகிடுச்சு நீங்கள் காமிச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஃபோல்டர்ஸ் எல்லாமே மூவ் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்ஸ்அப்போட ஐக்கான் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோல்டருக்கு வந்து கிரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் பேக் வந்துட்டு மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸும் மூவ் ஆயிருக்குன்னு நீங்கள் காமிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணணும். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக இதில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ என்னோட நம்பர் நான் நோட் பண்ணுறேன், 8667457223. சரிங்களா? எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. ஏன்னா அடிக்கடி கால்ஸ் வந்தேன்னா எனக்கு அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா நானும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கைஸ். என்னால் அடிக்கடி மெசேஜ் ரிப்ளை அதாவது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். பட் ஆனால் ஓகே, ஓடிபி வந்துடுச்சு 831762. ஸோ ஓகேங்களா, வெரிஃபிகேஷன் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னோடய பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ இன்னொரு வெரிஃபிகேஷனும் நடக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்கள் நான் எல்லா பேக்கப்ஸும் இங்கே வந்துடுச்சு பாருங்கள். இது வரைக்கும் நான் இந்த மொபைலில் வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணலை. என்னோட ஓல்டு வாட்ஸ்அப்பு எல்லாமே வந்து பேக்கப் எடுக்குவான்னு சொல்லி கேட்குது. நான் அந்த டேட்டாஸ் எல்லாமே மூவ் பண்ணனால தான் இந்த டேட்டாஸ் வந்து பேக்கப் எடுக்கணுமான்னு சொல்லி கேட்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல முக்கியமான விஷயம், நீங்கள் ரீஸ்டோர் மட்டும் தான் பண்ணணும், வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போ நான் ரீஸ்டோர்னு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பழைய சேட்டிங் மெசேஜ், உங்களோட இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நீங்கள் சேட்டிங் பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே இது கூட வந்துடும். நான் ஆனால் மீடியாஸும் வீடியோஸ் மட்டும் எடுக்கலை, அதாவது பிக்சரும் வீடியோஸ் மட்டும் எடுக்கலை. மற்றபடி அதில் இருக்க சேட்டிங் மெசேஜ் எல்லாமே நான் எடுத்துட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் மட்டும் எனக்கு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது பாருங்கள். டோட்டலாக எத்தனை மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்கள். 42,369 மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிட்ரைவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். என்னோடய பேர் ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். நீங்கள் வந்து ஜிபி வாட்ஸ்அப்லேருந்து நார்மலாக மாறுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கப் எடுக்க போகிறீங்களான்னு கேட்குது. நீங்கள் வேணும்னா பேக்கப் கொடுத்துக்கோங்க, இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் ஜிபி வாட்ஸ்அப்பில் உங்களால் பேக்கப் எடுத்துக்க முடியாது. ஒருவேளை ஃபோன் வந்து ரீஸ்டோர் ஆகிடுச்சுனாலும், இல்லை ஃபோனில் தண்ணியில் விழுந்துச்சு, இல்லை ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு, அந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களோட பேக்கப் எடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் இப்போ கட்டாயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப்புக்கு வந்தபோது நீங்கள் வந்து பேக்கப் கொடுத்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் பேக்கப் கொடுத்தா இன்னும் நல்லது. சரிங்களா? நீங்கள் வேணும்னா மந்த்லி பேக்கப் கொடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. இப்போதைக்கு நான் நெவர் கொடுத்துக்கிறேன். ஸோ டன் கொடுக்குறேன். என்னோட மெசேஜ் எல்லாமே வந்துடுச்சு பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் சாரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன் ஒரு நண்பருக்கு. இது வரைக்கும் நான் என்னென்ன மெசேஜ் பண்ணியிருந்தேனோ அது எல்லாமே இங்கே பேக்கப் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம், ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிபி வாட்ஸ்அப்லேருந்து எல்லாருக்கும் மாறி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது கைஸ். இதுக்கப்புறம் நம்ம ஆடின ஆட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் யாரும் ஹேக்கிங் பண்ண முடியாது. ஜிபி வாட்ஸ்அப்போ, வாட்ஸ்அப் ப்ளஸ் இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்பும் யூஸ் பண்ணாதீங்க, லீகலாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? எனக்கு வந்து நான் 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியே ஆகணும், வேறு வழியே இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வாட்ஸ்அப் என்ன யூஸ் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுவுமே உங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாட்ஸ்அப்னு கொடுக்குறேன். ஸோ வாட்ஸ்அப் ஆப்ஸ்ன்னு கொடுத்தோன்னே நார்மலாக ஒரு வாட்ஸ்அப் இங்கே வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்க பிஸ்னஸ் வாட்ஸ்அப்.
இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மாதிரி தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் விஷயமே. மற்றபடி அந்த வாட்ஸ்அப்பில் என்னென்ன விஷயம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். எனக்கு மூணாவதாக இன்னொரு வாட்ஸ்அப்பும் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு டியூவல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது செகண்டரி இன்னொரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டியூவல் வாட்ஸ்அப்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரே வாட்ஸ்அப்பை நீங்கள் 3ஆக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நார்மல் வாட்ஸ்அப்லேருந்து 3ஆவதாக ஒரு வாட்ஸ்அப் மாறுது. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்ஸ்அப் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா நார்மல் ஜிபி வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ 1 2 அது இல்லாமல் ஜிபி, அதாவது பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பும் இருக்குது. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு 3 வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும், யோசிச்சுக்கோங்க. பட் ஆனால் லீகலாக நீங்கள் எல்லாமே பண்ணி ஆகணும், இல்லை இனிமேட்டு இல்லீகலாக எதுவுமே பண்ண முடியாது கைஸ், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு டெம்பரரி பான் ஆயிருக்கலாம், அவங்களுக்கு எல்லாருக்கும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இல்லைனா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க, பட் ஆனால் வேறு வழி இல்லாமல் சில பேர் அன்இன்ஸ்டாலும் பண்ணிவிடுவாங்க. ஒருவேளை டேட்டாஸ் வந்து பேக்கப்பே எடுக்கல அப்படின்னு நீங்கள் இது வரைக்கும் எனக்கு வந்தது வரைக்கும் நான் போதும் நீங்கள் நினச்சினா கூட இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் யுவர் ஒன். பை கைஸ், பீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.